is there like you? Oh God, it's an honor, Lord, to stand and worship you. There like you. Oh God, you who created us for your pleasure. Who is there like you? Oh God, you appointed us to be your very own. We lift our hands to the great I am, who was and who is to come. We lift our hands to the great I am. Who can compare with you? Can we take a moment to lift up our hands to Him and worship Him, Jesus? We lift our hands to the great I am, was and who is to come. We lift our hands to the great I am. Who can compare with you? Can we tell the Lord this morning? Who can compare with you? Yes, Lord, who can compare with you? Who can compare with you? Praise be to our Lord and Savior Jesus Christ. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கிருபை துதி உண்டாகட்டும். It's really a joy for me to be back and join my family and the church family. என்னுடைய குடும்பத்தோடு கூட சபையின் குடும்பத்தோடு கூட சேர்ந்து நான் இந்த இடத்திலே சுகத்தோடு பலத்தோடு நான் இருக்கிறேன். கர்த்தருக்கு நன்றி. I want to thank each of you and all the others who are watching through this YouTube media who have been praying for me and my family. May the Lord bless you. உங்களுக்கும் யூடியூப்ல பார்த்து கொண்டு இருக்கிற யாவருக்கும் எனக்காக ஜெபித்து நீங்கள் பாராட்டின அன்புக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. It was hard, but through it all we are more than conquerors. எங்களுக்கு மிகவும் கடினமாக இருந்தது. இருந்தாலும் அவைகள் மத்தியிலே நாம் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாய் இருக்கிறோம். In all situations we can trust God and He is able to let us out no matter what we go through. எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் மத்தியிலே நாம் கடந்து சென்றாலும் தெய்வத்தை நான் நம்பும்போது அந்த சூழ்நிலைகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார். So I know you all went through so many hard situations through this pandemic, but the Lord has been good to us. நான் அறிந்திருக்கிறேன் இந்த கொள்ளை நோயின் மூலமா இந்த பேண்டமிக் காலத்திலே நீங்கள் எல்லோரும் கடினமான சூழ்நிலைகள் மத்தியிலே கடந்து சென்று கொண்டிருந்தீர்கள். ஆனாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்தார். Many of us lost our loved ones, as Pastor Prakash was mentioning, and in our branch ministries many losses, but the Lord is our comfort, the Lord is our strength, and He is coming soon, and we are going to meet all our dear ones quick. அநேகர் நம்முடைய குடும்பத்தாரை இழந்திருக்கிறோம். சில கிளைப்போதகர்கள் அவர்களும் கர்த்தருக்குள் மரித்திருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வருகையிலே நாம் இழந்து போன நம்முடைய குடும்பத்தாரை நிச்சயமாக முகமுகமாய் நாம் சந்திக்க போகிறோம். I want to encourage you, God is with us, He will never leave us nor forsake us. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார், விலகி போக மாட்டார். இந்த வார்த்தைகளோடு கூட உங்களை நான் உற்சாகப்படுத்த I விரும்புகிறேன். believe this morning as we wait on the Lord, He is going to speak to us. இந்த காலை வேளையில் தேவனுக்காக காத்திருக்கிற நமக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். There is so much of fear, worry and anxiety that we are facing in this world. இந்த உலகத்திலே अनेक பயங்கள், கவலைகள், காரியங்களே நாம் எதிர்பார்த்து கொண்டே தான் இருக்கிறோம். Many people are going through anxiety and
trials and struggles. அநேக ஜனங்கள் துயரத்தின் மூலமாய் கவலைகள் மூலமாய் அவர்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். The presidents and prime ministers of nations, they don't know what is the answer. தேசத்தின் பிரதம மந்திரிகள் ஜனாதிபதிகள் என்ன தீர்வு என்று அறியாமல் இருக்கிறார்கள். World Health Organization does not know where to go, what to do, how to bring about a stop for all this pandemic. இந்த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன செய்ய வேண்டும், எப்படி முன்னேறி செல்ல வேண்டும், இந்த கொள்ளை நோயை எப்படி தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தெரியாமல் தான் இருக்கிறார்கள். Everywhere they are talking about about fear and what's going on. எல்லா இடத்திலும் பார்க்கும்போது பயம் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்ற இந்த பேச்சுகள் தான் ஓடிக்கொண்டே இருக்கிறது. This morning I'm going to speak on faith in the face of fear. இந்த காலை வேளையில் பயத்தின் மத்தியிலே விசுவாசத்தை குறித்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். Faith in the midst of fear. பயத்தின் மத்தியிலே விசுவாசம். Yes, fear is appearing to be real in our life. ஆமாம், பயம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையை போல தோற்றம் அளிக்கிறது. There is so much of fear around us. நம்மை சுத்தி பயம் நீங்க அதிகமா இருக்கிறது. Panic situations. Panic situation அதிகமா இருக்கிறது. People are afraid, they do not know what to do. ஜனங்கள் பயத்தின் நிமித்தமாக என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இருக்கிறார்கள். Hospital beds are full. ஹாஸ்பிடல் பெட்ஸ்ல ஃபுல்லா இருக்கிறது. No place in the ICU. ஐசியூல இடம் இல்லை. People are scared. ஜனங்களுக்கு பயம். What will I do if I get sick? ஒருவேளை எனக்கு நான் சிக்கானால் என்ன செய்வேன் என்ற அந்த பயம், திகில். Fear everywhere. எல்லா இடத்திலும் பயம். But in the midst of fear, God says, have faith in God. ஆனால் பயத்தின் மத்தியிலே தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், என்னிடத்தில் விசுவாசமாயிரு. So this morning I'm going to bring a character that we will learn from his testimony how God can be with us. இந்த கால வேளையில் ஒரு குணச்சித்திரத்தை உங்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் என்னத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் David is a பார்க்கிறோம். classic example to exercise faith in the midst of fear. பயத்தின் மத்தியிலே விசுவாசத்தை வைத்துக்கொண்டு இருந்த தாவீது ஒரு நல்ல உதாரணமாய் இருக்கிறார். Whenever he went through fear, he was able to have faith in God. எப்போதெல்லாம் பயத்தின் மத்தியிலே கடந்து சென்றாரோ தேவனிடத்தில் விசுவாசத்தை வைத்துக்கொண்ட தாவீது. When people brought fear in his life, he trusted the Lord. ஜனங்கள் அவனுடைய வாழ்க்கையில பயத்தை கொண்டு வரும்போது தாவீது தெய்வத்தை மட்டுமே விசுவாசித்தான். And because of that trust in God, அந்த நம்பிக்கை தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை he was நிமித்தமாக able to write many scripture portions and give it to us. அநேக சங்கீதங்களையும் அநேக வசனங்களையும் எழுதி நமக்கு Even கொடுத்திருக்கிறார். this morning we are going to read from Psalm 54. இந்த காலை வேளையில் சங்கீதம் 54 இலிருந்து நாம் வாசிக்க The போகிறோம். Psalm 54 is a psalm of David. சங்கீதம் 54 தாவீது எழுதின ஒரு சங்கீதம். When he was going through some fear, அவன் தன்னுடைய வாழ்க்கையில பயத்தின் நிமித்தமாய் கடந்து when he போய் was கொண்டே going through இருக்கும்போது some anxious situations, சில கவலை நிறைந்த சூழ்நிலைகள் மத்தியில இருக்கும்போது he is coming up with this faith statement. அவன் இந்த விசுவாசத்தின் அறிக்கையை இந்த சங்கீதத்தினாலே I எழுதுகிறான். put my trust in you, O Lord. தெய்வத்தின் மேல் நான் நம்பிக்கை வைக்கிறேன். You can redeem my soul. என்னுடைய ஆத்மாவை நீர் மீட்டுக் கொள்ள You can முடியும். hear my prayer. என்னுடைய ஜெபத்தை நீர் கேட்க முடியும். This morning, if you are going through some kind of anxiety and fear, இந்த காலை வேளையில் ஒருவேளை பயம் இல்லாவிட்டால் சில ஆங்ஸைட்டி மூலமாய் நீங்கள் கடந்து சென்றால் I pray God will minister to you this morning. இந்த காலை வேளையில் என்னுடைய ஜெபம் தேவன் உங்களோடு கூட ஊழியம் செய்வார். Let the Psalm 54, a psalm of David, minister to our hearts. இந்த சங்கீதம் 54 தாவீது எழுதின சங்கீதம் நம்முடைய இருதயத்துக்கு அது ஊழியம் செய்யட்டும். And this is what he writes here. இதை தான் அவர் எழுதுகிறார். Come with great power, O Lord, and rescue me. Defend me with your might. Listen to my prayer, O God. Pay attention to my plea. For strangers are attacking me. Violent people are trying to kill me. They care nothing for God. But God is my helper. The Lord keeps me alive. May the evil plans of my enemies be turned against them. Do as you promised and put an end to them. I will sacrifice a voluntary offering to you. I will praise your name, O Lord, for it is good. For you have rescued me from my troubles and helped me to triumph over my enemies. So we got to understand the place where he was and the circumstance that what he was facing when he wrote this. தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுகிற நேரம் எழுதுகிற இடம் எப்படி என்று நாம் பார்க்க வேண்டும். In times of trouble, a child of God can keep rejoicing because his trust is in the Lord. பிரச்சனைகளின் மத்தியிலே ஒரு தேவனுடைய பிள்ளை
சந்தோஷமா இருக்கக்கூடும். ஏன்? அவனுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் மட்டுமா We இருக்கிறது. believe God is our deliverer. நாம் விசுவாசிக்கிறோம் தேவன் தான் நம்மை விடுவிக்கிறவர் No என்று. matter what the circumstance, சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. our God, He is unchanging. நம்முடைய தேவன் மாறாத தேவன். He gives us faith to face the fear. பயத்தை மேற்கொள்ள தேவன் நமக்கு விசுவாசத்தை தருகிறார். In the midst of all fear and anxious situation, have faith in God. எல்லா பயங்களின் மத்தியிலே கவலைகளின் மத்தியிலே தேவன் பேரில் விசுவாசம் வைக்க வேண்டும். So this portion of Psalm 54, இந்த சங்கீதம் 54 இன் பகுதி is talking about David's faith in God. தாவீது தேவன் பேரில் வைத்திருக்கிற விசுவாசத்தை குறித்து பேசுகிறது. This morning I want to encourage you to have faith in God. காலவேளையில் தேவன் பேரில் விசுவாசம் வைக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். Yes, there is a situation you are facing. நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலை கடினமாய் இருக்கிறது. Yes, there are some circumstances that we are not able to overcome. நாம் சில சூழ்நிலைகளை மேற்கொள்ள முடியாமல் தான் இருக்கிறோம். Looks like a fiery furnace before us. நமக்கு முன்பதாக ஒரு அக்கினி இருக்கிறது போல இருக்கிறது. Looks like the lions are waiting to take our life. சிங்கங்கள் நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ள காத்துக்கொண்டு இருக்கிறது போல I tell you, சூழ்நிலைகள் in இருக்கிறது. all these situations, இந்த சூழ்நிலைகள் மத்தியிலும் have faith in God. தேவன் பேரில் விசுவாசம் வைக்க When வேண்டும். you have faith in God, நீங்கள் தேவன் பேரில் விசுவாசம் the வைக்கும்போது Lord says, if you have a faith as small as a mustard seed, ஒரு கடுகு போல விசுவாசத்தை வைத்தீர்கள் என்று you சொன்னால் can move mountains. மலையை பார்த்து நீ பெயர்ந்து போ என்று சொல்ல முடியும். And the Lord says that is the faith that you are to operate in these days. தேவன் சொல்கிறார் இப்பேற்பட்ட காலகட்டத்திலே அப்பேற்பட்ட விசுவாசத்தை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். So this man David, he is anointed to be the king. இந்த தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜாவாய் அவன் இருக்க He வேண்டும். was a normal shepherd, அவன் ஒரு சாதாரணமான மேய்ப்பனாய் very இருந்தான். ordinary person. அவன் சாதாரணமான ஒரு மனுஷன்தான். But in his life, he saw God working through him. ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் தன் சார்பில் கிரியை செய்கிறதை தாவீது பார்க்கிறான். There was a special strength in him. ஒரு விசேஷித்த பலன் அவனுக்குள் There was a இருந்தது. special grace in him. விசேஷித்த கிருபை அவனுக்குள் There இருந்தது. was favor upon him. தேவனுடைய தயவு அவன் மேல் இருந்தது. He saw the hand of the Lord. தேவனுடைய கரத்தை அவன் பார்த்தான். When he was a lad, he was in the field. அவன் வயலிலே இருக்கும்போது He was able to take care, protect the sheep of his pasture. அந்த ஆடுகளை அவன் பார்த்துக்கொள்ள பராமரிக்க பாதுகாப்புக்குள்ள அவன் இருந்தான். He was responsible. அவன் தான் அதுக்கு பொறுப்பாய் He was இருந்தான். attentive. அவன் கவனம் செலுத்துகிறவனாய் He was இருந்தான். careful. அவன் ஜாக்கிரதையாய் இருந்தான். He knew what he had to do and what his job was. அவனுடைய வேலை என்ன செய்ய வேண்டும் என்று தெளிவாய் இருந்தான். When the prophet is coming to Jesse's house to seek a person to anoint, ஜெசியுடைய வீட்டுக்கு சாமுவேல் வந்து ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ண வரும்போது David was carefully taking care of his pasture. தாவீது ஜாக்கிரதையாக அந்த சில ஆடுகளை அவன் பார்த்து கொண்டு He இருந்தான். didn't leave and he didn't go home. அவன் அதை விட்டு வீட்டுக்கு போகவில்லை. Probably had the desire to see the prophet. அவன் தீர்க்கதரிசியை பார்க்க அந்த வாஞ்சை இருந்தாலும் Probably he wanted to see the prophet. தீர்க்கதரிசியை பார்க்க வேண்டும் என்ற அந்த விருப்பம் இருந்தது. He knew what was going on in his house. அவனுடைய வீட்டில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்று But நன்றாக still he அறிந்திருந்தான். was paying attention to the flock. இருந்தாலும் கவனம் செலுத்தி அந்த ஆடுகளை அவன் பார்த்து கொண்டு இருந்தான். He was careful to administer his responsibilities. அவனுடைய பொறுப்புகளை செய்து முடிக்க அவன் ஜாக்கிரதையாக இருந்தான். The Lord was with him. தேவன் அவரோடு கூட இருந்தார். But the Lord anointed him also. ஆனால் தேவன் அவனையே அபிஷேகித்தார். Anointed him as an administrator. ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கும்படியே தேவன் Anointed him to be a அபிஷேகித்தார். warrior. ஒரு வாரியரா இருக்கும்படி அபிஷேகித்தார். Anointed him to be an overcomer. ஒரு மேற்கொள்ளவனாய் இருக்கும்படியாக தேவன் அபிஷேகித்தார். Anointed him to be a person who's more than a conqueror. முற்றிலும் ஜெயம் கொண்டவனாய் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் He had the கொடுத்திருந்தார். anointing of God in his life. தேவனுடைய அபிஷேகத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றிருந்தான். Anointed him to be a ruler. அவன் ஜனங்களை ஆளுகை செய்கிற அளவுக்கு The அபிஷேகம் Lord's anointing was upon this தேவனுடைய boy. அபிஷேகம் இந்த தாவீது மேல் இருந்தது. With that anointing, he was காலகட்டம் வந்தது. பெலிஸ்தியர்கள் சவுலுக்கு விரோதமாய் எழும்பி வந்தார்கள். and they were in that valley. Yeah. அவர்கள் அந்த பள்ளத்தாக்கில் இருக்கும்போது And Goliath was the giant who wanted to challenge the men of God. அந்த கோலியாத் வந்து தேவனுடைய மனுஷர்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிறான். And this little boy David goes to that field. இந்த சிறிய பையனாகிய தாவீது அந்த யுத்த களத்துக்கு He போகிறான். was not qualified to be in that ground. அவன் அந்த இடத்துல இருக்க தகுதி இல்லாதவன். He was not qualified to be in the army also. அவன் அந்த படையில் இருக்க அவனுக்கு எந்த விதமான தகுதியும் But இல்லை. he heard the
the people of his Philistine. ஆனால் பெலிஸ்தருடைய சத்தத்தை கேட்ட He தாவீது heard the shout of that man Goliath. அந்த கோலியாத் வந்து சத்தம் போட்டு சவால் இடுகிறதை கேட்ட Is there தாவீது not one among the Israelites to come and fight me? இஸ்ரவேல் ஜனங்களிலே ஒருவன் இல்லையா என்னை வந்து மேற்கொள்ள என்னை வந்து சண்டை This போட young boy David, இந்த சிறிய பையனாகிய தாவீது he says, I am there to fight on my God's behalf. என்னுடைய தேவனுக்கு சார்பில் நான் வந்து நின்று யுத்தம் செய்ய நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். Saul was scared. சவுலுக்கு பயமாய் இருந்தது. Saul's army was scared. சவுலுடைய படைய பயமாய் இருந்தது. David's brother were afraid. தாவீதுடைய சகோதரர்களுக்கு பயமாய் இருந்தது. No one would dare to enter and fight this man Goliath. யாருமே கோலியாத்தை போய் சண்டை போட அளவுக்கு தைரியம் இல்லாமல் But இருந்தார்கள். this young boy, ஆனால் இந்த சிறியவன் he says, I will go and fight. நான் போய் யுத்தம் போடுகிறேன். Everybody is watching this boy. எல்லோரும் இதை பார்த்து கொண்டு He இருக்கிறார்கள். runs into that battlefield alone. தாவீது அந்த யுத்த களத்தில் தனிமையாக ஓடி His வருகிறான். brothers didn't go with him. சகோதரர்கள் கூட வரவில்லை. Saul's army didn't go with him. சவுலுடைய படை கூட வரவில்லை. They didn't back him up. யாருமே அவனுக்கு வந்து உதவி செய்யவில்லை. In fact, they were telling, why are you doing so? நீ ஏன் இதை செய்கிறார் என்று பார்த்து ஏளனமாய் பேசினார்கள். They thought he was mad. அவன் இது பைத்தியம் என்று தான் But எண்ணினார்கள். he was mad after God. ஆனால் தேவனுக்கு சார்பில் அவன் போய் He கொண்டிருந்தான். wanted to hold on to God. அவன் தேவனுக்கு பற்றுதலாய் இருக்க வேண்டுமா இருந்தான். He said, who is this man who's shouting against my God? என்னுடைய தேவனுக்கு விரோதமாய் சத்தம் போட்டு கொண்டிருக்கிற இந்த பெலிஸ்தியர் யார்? He stood alone before this giant. இந்த பெலிஸ்தியருக்கு முன்பதாக ஒன்றியா நின்றான். And Saul was a witness for that. சவுல் இதை பார்த்து கொண்டுதான் இருந்தான். David's brothers were witness. தாவீதுடைய சகோதரர்கள் The இதுக்கு சாட்சியா entire இருந்தார்கள். army was witness. முழு படையும் இதுக்கு சாட்சியா What இருந்தது. that entire group couldn't do, this young boy did it. இந்த முழு தேசமும் செய்ய கூடாத ஒன்றை இந்த சிறியவன் தாவீது He செய்கிறான். chopped the head of Goliath. அது கோலியாத்துடைய தலையை அவன் வெட்டி போடுகிறான். And he dragged that head of அந்த Goliath. தலையை வெட்டின தலையை அவன் இழுத்து வருகிறான். Everybody saw that. எல்லோரும் அதை பார்த்தார்கள். Such is the power that was with David. அப்பேற்பட்ட வல்லமை தான் தாவீதோடு கூட இருந்தது. And this David at one point of இந்த time, தாவீது ஒரு காலகட்டத்திலே in 1 Samuel, ஒன்று சாமுவேல் chapter 23, we see him running away from Saul. 23ஆம் அதிகாரத்திலே அவன் சவுலை விட்டு ஓடி போகிறதை நாம் பார்க்கிறோம். Saul is after David. சவுல் தாவீதை துரத்தி வருகிறான். Saul wants to destroy David. சவுல் தாவீதை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று வருகிறான். Saul didn't want David to be seen in that power. தாவீது அப்பேற்பட்ட வல்லமையிலே பார்க்க கூடாது என்று சவுல் திட்டவட்டமாய் And இருக்கிறான். David is hiding away from Saul. தாவீது சவுலை விட்டு தனித்து அவன் ஒளிந்து கொண்டே It இருக்கிறான். appears that David was scared. தாவீது பயந்து இருக்கிறது போல அது தோற்றம் It அளிக்கிறது. appears like David was very afraid. தாவீது சவுலை பயந்து தான் இப்படி இருக்கிறான் என்று அவன் தோற்றம் I tell you, அளிக்கிறது. that's what people even thought. அதுதான் ஜனங்களும் நினைத்தார்கள். But the reality is, David is not afraid. ஆனால் உண்மை என்னவென்றால் தாவீது சவுலை பார்த்து பயப்படவில்லை. David was able to face even lions when he was a lad. தாவீது ஒரு சின்ன சிறியவனாய் இருக்கும்போது சிங்கத்தையும் அவன் எதிர்கொள்ள தைரியம் இருந்தது. When lions came, சிங்கங்கள் வரும்போது he went and he tore that lion into அவன் pieces. போய் சிங்கத்தின் வாயை அப்படியே கிழித்து போடுகிறானே. David had that power. அந்த அளவுக்கு வல்லமை தாவீதுக்கு இருந்தது. David had the power to go and destroy Goliath. கோலியாத்தை போய் மேற்கொள்ள வல்லமை தாவீது பெற்றிருந்தான். In the name of David, Philistines would run away. தாவீதின் பெயரை கேட்டாலே பெலிஸ்தியர்கள் ஓடி போனார்கள். That is the power of David. அந்த அளவுக்கு தான் தாவீது வல்லமை பெற்றிருந்தான். But the people of Saul are misunderstanding certain things. ஆனால் சவுலுடைய ஜனங்கள் சில காரியங்களை தவறாக புரிந்து கொண்டார்கள். David is hiding. தாவீது ஒளிந்து They are கொண்டிருக்கிறான். thinking he's afraid. அவர்கள் நினைக்கிறார்கள் இவர்களை பார்த்து தான் தாவீது பயந்து ஒளிந்து கொண்டு இருக்கிறான் But என்று. David is not afraid. ஆனால் தாவீது இவர்களை பார்த்து பயப்படவில்லை. David didn't want anything to happen to Saul. தாவீது சவுலுக்கு எவ்விதமான தீங்கும் நேரிடக் கூடாது என்று ஜாக்கிரதையாக With இருக்கிறான். one knock, David can remove Saul from his seat. ஒரே நேரத்திலே கொஞ்ச நேரத்திலே தாவீது சவுலை தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு எடுத்து போட முடியும். The strength of David is nothing compared to Saul. தாவீதுடைய பலன் சவுலுடைய பலத்தை பார்க்கிலும் அதிகமாக இருந்தது. Saul needs many people. சவுலுக்கு अनेक ஜனங்கள் தேவை. David can face alone. தாவீது தனித்து அவன் மேற்கொள்ள முடியும். That is the power that David had. அந்த அளவுக்கு வல்லமை தாவீது பெற்றிருந்தான். Having all this power, இப்பேற்பட்ட வல்லமையை having பெற்ற all தாவீது, this anointing, இப்பேற்பட்ட அபிஷேகத்தை பெற்ற having all தாவீது, this strength, இப்பேற்பட்ட பலத்தை பெற்ற he தாவீது is hiding from Saul. அவன் சவுலை விட்டு அவன் ஒளிந்து கொண்டே இருக்கிறான். That's what we read in 1 Samuel chapter 23. அதைதான் 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்திலே But வாசிக்கிறோம். there are few people with David. ஆனால் சில ஜனங்கள் தாவீதோடு கூட இருக்கிறார்கள். They didn't like the growth of David. அவர் தாவீதுடைய
வளர்ச்சியை பார்த்து அவர்களுக்கு பிடிக்காமல் இருந்தது. They are with David, அவர் தாவீதோடு கூட தான் but இருந்தார்கள். they are against ஆனால் David. தாவீதுக்கு விரோதமாய் இருந்தார்கள். They are with David, தாவீதோடு கூட but இருந்தார்கள். jealous of David. ஆனால் தாவீதை பார்த்து வைராகியமாய் They are எரிச்சலாய் with இருந்தார்கள். David, தாவீதோடு கூட But இருந்தார்கள். they want to collapse ஆனால் David. தாவீதுடைய வீழ்ச்சியை பார்க்க வேண்டும் என்று They இருந்தார்கள். don't want David to sit on that seat. தாவீது சிங்காசனத்தில் உட்கார கூடாது என்று But on the நினைத்திருந்தார்கள். other hand, ஆனால் மறுபக்கத்திலே the Lord has chosen David. ஆண்டவர் தாவீதை தெரிந்து The Lord has கொண்டார். anointed David. ஆண்டவர் தாவீதை அபிஷேகித்தார். In God's agenda, David was to follow King Saul and be seated on that throne. தாவீது ஆண்டவருடைய திட்டத்திலே தாவீது சவுலுடைய இடத்திலே உட்கார வேண்டும் என்று God had a different plan. ஆண்டவர் வித்தியாசமான திட்டத்தை But வைத்திருந்தார். these guys are against the plan of God also. ஆனா இந்த ஆட்கள் ஆண்டவருடைய திட்டத்துக்கு விரோதமாய் தான் இருந்தார்கள். So being with David, ஆனா தாவீதோடு கூட இருந்தும் understanding where David is going, தாவீது எங்கே போகிறான் என்று நன்றாக தெரிந்திருந்தும் where he is going, அவன் எங்கே போகிறான் என்று when அறிந்தும், he is coming, அவன் எப்போ போகிறான், getting all his plans, அவனை குறித்து எல்லா விதமான தகவல்களும் அறிந்தும் they slip and go to Saul's tent. அவர்கள் தாவீதை விட்டு சவுலுடைய கூடாரத்துக்கு போகிறார்கள். And this is what's happening. இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. In chapter 23 of 1 Samuel, 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் verse 19. 19ஆம் வசனம். Now the men of Ziph went to Saul in Gibeah and betrayed David to him. You can just paraphrase it. 19ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் தாவீதை சவுலிடத்தில் போய் தாவீதை காட்டி கொடுக்கிறார்கள். They are going to Saul சவுலிடத்தில் அவர்கள் சென்று and they are saying, Saul, my king, David is in such a place. சவுல் ராஜாவே தாவீது இப்பேற்பட்ட இடத்திலே ஒளிந்து கொண்டு இருக்கிறார் என்று காட்டி கொடுக்கிறார்கள். At this time he will go out. இந்த நேரத்தில் அவன் வெளியே வருவான். At this time he will walk in. இந்த நேரத்தில் அவன் உள்ளே வருவான். During this time he will be in certain place. இந்த இடத்திலே சில குறிப்பிட்ட இடத்தில் அவன் இருப்பான். You can go and catch him. நீங்கள் போய் அவனை பிடித்துக் கொள்ளலாம். I tell you, they did not see the strength of David. அவர்களும் தாவீதுடைய வல்லமையை பார்க்க முடியாமல் இருந்தார்கள். Everybody is underestimating David. எல்லோரும் தாவீதை தரைக்குறைவாய் தான் எண்ணினார்கள். They undermine everything that David has. தாவீது இருந்த அனைத்தையும் தரைக்குறைவாய் எண்ணினார்கள். That's what they are trying to do. அதைதான் செய்து கொண்டு இருந்தார்கள். But what is happening? ஆனால் இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? Saul, listening to these foolish people, இந்த மூர்க்கமான ஜனங்களுடைய பேச்சை கேட்ட சவுல் he goes after David. அவன் தாவீதை துரத்தி போகிறான். And he is trying to capture David. அவன் தாவீதை எப்படியாவது பிடிக்க வேண்டும் என்று போகிறான். But what is happening? ஆனா என்ன நடந்தது? David is bold enough to go inside the tent of Saul. தாவீது சவுல் இருக்கிற கூடாரத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு தைரியத்தை பெற்றிருந்தான். They all think that he was afraid. தாவீது பயந்து கொண்டிருந்தார் என்று இவர்கள் நினைத்தார்கள். But David is going inside the tent of Saul. ஆனா தாவீது சவுல் இருக்கிற இடத்துக்குள்ளே அவன் போகிறான். And Saul was sleeping there. சவுல் அங்க நித்திரை அடைந்து கொண்டிருக்கிறான். David goes close to him. தாவீது அவன் அருகில் போய் And he cuts the hem of the garment of Saul. அவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை கிழித்து விடுகிறான். You can go home and read this chapter. நீங்க வீட்டுக்கு போய் இந்த காரியங்களை வாசித்து பாருங்கள். He cut that garment அவன் வஸ்திரத்தின் ஓரத்தை அவன் கிழித்து and he brought it with him. அதை அவனோடு கூட கொண்டு வருகிறான். And he says, I could kill him. நான் அவனை கொன்று போட்ட முடியுமே. The people with David தாவீதோடு கூட இருந்த are ஜனங்கள் telling, finish him. அவங்களை நீ கொன்று போடு. Finish with this fellow Saul. இந்த சவுலை நீ கொன்று போட்டு விடு. But David is saying, ஆனா தாவீது சொல்லுகிறான், I will not touch him. நான் அவனை தொட மாட்டேன். He is an anointed அவன் one. தேவனால் அபிஷேகம் One பண்ணப்பட்டவன். day God anointed him. ஒரு நாள் தாவீது சவுலையும் தேவன் Let அபிஷேகித்தார். the Lord deal with him. ஆண்டவர் அவனை பார்த்துக் கொள்ளட்டும். Let him grow old and die. அவன் வயதாய் அவனை மரித்துக் கொள்ளட்டும். Or let him die in the field, in the war field. இல்லாவிட்டால் அவன் யுத்த களத்திலே மரிக்கட்டும். I will not touch him. நான் அவனை தொட மாட்டேன். But he spared him. அவனை தப்பித்துக் கொள்ள That is the விட்டான். heart of David. அதுதான் தாவீதுடைய இருதயமா இருந்தது. David went so close to Saul. தாவீது சவுல் அருகில் அவன் போயிருந்தாலும் And Saul's life was in the hand of David. சவுலுடைய வாழ்க்கை தாவீதுடைய கரத்தில் இருந்தது. But he spared his life. இருந்தாலும் அவன் தப்பித்துக் கொள்ள விட்டான். And he goes away. அவன் விட்டு விட்டு வெளியே போகிறான். This man David, இந்த மனுஷனாகிய the தாவீது next day is showing the garment piece to Saul, saying, I could have killed you, Saul. அடுத்த நாள் சவுலுடைய வஸ்திரத்தின் துண்டை அவன் காண்பித்து உன்னை நான் நேற்று கொண்டு போட்டுக்க முடியும். You were so close to me. அந்த அருகில் அந்த அளவுக்கு தான் நான் அருகில் இருந்தேன். Saul did not get the message. சவுலுக்கு அந்த செய்தி வரவில்லை. He went away at that point of time. அந்த நேரத்தில் அவன் போய்விட்டான். But in chapter 6 again, ஆனால் மறுபடியுமாக 23ஆம் அதிகாரத்திலே the people are coming and confusing Saul. ஜனங்கள் மறுபடியுமாக வந்து சவுலுக்கு குழப்பத்தை உண்டாக்குறார்கள். They are telling again, this man David is hiding. இந்த பகுதியிலே மறுபடியுமாக தாவீது ஒளிந்து கொண்டே இருக்கிறான். Come and see him. Verse 1 of chapter 26. 26ஆம் அதிகாரத்தின் முதலாம் வசனம். Again, some men from Ziph came to Saul and to tell him that David is hiding in the hill of Hikila.
மறுபடியுமாக சில ஆட்கள் வந்து தாவீது இந்த குறிப்பிட்ட பகுதிகளில் அவன் ஒளிந்து கொண்டு இருக்கிறார் என்று சவுலிடத்தில் So சொன்னார்கள். what is this Saul doing? இந்த சவுல் என்ன சொல்லுகிறார், என்ன He should பண்ணுகிறான்? have told those guys, just mind your business. அவன் சொல்லிருக்க வேண்டும், நீ உன்னுடைய வேலையை பாரு என்று. Just go away. நீ கடந்து போய்விடு. Because he has already had one experience. ஏற்கனவே ஒரு அனுபவத்தை நான் பெற்றிருக்கிறேன். He goes after David. அவன் தாவீதை துரத்தி அவன் போய், And David could have killed Saul. தாவீது சவுலை கொன்று போட்டிருக்க முடியும். But David spared Saul. ஆனால் தாவீது சவுலை கொன்று போடவில்லை. So Saul knows this. சவுலுக்கு இது நன்றாக தெரிந்திருக்கிறது. He had a so close contact. அது அந்த அளவுக்கு ஒரு நெருங்கின ஒரு தொடர்பு இருந்தது, ஆபத்தின் தொடர்பு He இருந்தது. knows his life is spared because David spared his life. தாவீது அவனுடைய வாழ்க்கையை தப்பித்து விட்டான் என்று சவுலுக்கு நன்றாக அறிந்திருந்தான். He is alive because David spared him. தாவீது அவனுடைய வாழ்க்கையை தப்பித்ததனாலே தான் சவுல் இன்றைக்கு உயிரோடு கூட He இருக்கிறார் is என்று able சவுல் to eat, he is அறிந்திருந்தான். able to drink, he is able to have some breath in his nostrils because David spared him. அவனுடைய நாசியில் சுவாசம் இருக்கிறது, அவன் சாப்பிட முடிகிறது, ஜீவனோடு கூட இருக்கிறான். ஏன்? தாவீது அவனை தப்பித்ததனாலே. David could have finished with him that day. தாவீது அந்த ராத்திரியிலே சவுலை கொன்று போட்டிருக்க முடியும். But now again these guys are coming. ஆனால் மறுபடியும் இந்த ஆட்கள் வந்து, And they are telling the Saul, you have to go and finish this fellow. சவுல் தாவீது இங்கே இருக்கிறான், நீ போய் தாவீதை கொன்று போட வேண்டும். What happened to the common sense of Saul? சவுலுடைய பொது அறிவுக்கு என்ன ஆனது? I tell you, Saul, he lost his mind. சவுல் தன்னுடைய மனதை அவன் இழந்து போனான். There are some people who lose their mind. சில மனுஷர்கள் மனதை இழந்து போகிறார்கள். Like Saul. சவுலை போல. And the people who came and spoke to Saul. சவுலிடத்தில் வந்து பேசின ஜனங்களை போல. In verse 2, what is Saul doing? இரண்டாம் வசனத்திலே சவுல் என்ன செய்கிறான்? He is not going alone this time. அவன் இப்பொழுது தனிமையா அவன் போகவில்லை. He says, I'm going to take 3,000 people with நான் me. 3000 ஜனங்கள் என்னோடு கூட கொண்டு போக வேண்டும். My mighty men, I'm going to take them with me. பலசாலியான 3000 ஜனங்கள் என்னோடு கூட வர வேண்டும். I tell you, there's something special in this 3,000 number. இந்த 3000 என்ற எண்ணிலே ஏதோ ஒரு விசேஷித்தம் இருக்கிறது. Even in the New Testament, when Peter preached, புதிய ஏற்பாட்டிலே பேதுரு பிரசங்கிக்கும் போது, in his first sermon, 3,000 got saved. முதலாவது செய்தியிலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். Here we see Saul taking 3,000 for a destructive purpose. இந்த இடத்திலும் அழிவுக்கு ஏதுவாக சவுல் 3000 ஜனங்களை கொண்டு போகிறான். The verse 2 says, Saul arose இரண்டாம் வசனத்தில் சொல்லுகிறது, and he went down to the wilderness of Ziph. Yes, he took 3,000 able men from Israel going after David, this one man. 3000 பேரை தெரிந்து கொள்ளப்பட்டு தாவீதுக்கு தனியாக இருக்கிற தாவீதுக்கு பின்னாடி போகிறார்கள். This itself says that David is powerful than Saul. அதே சொல்லுகிறது சவுலை காட்டிலும் தாவீது வல்லமை நிறைந்தவன் என்று. He is taking 3,000 people. 3000 ஜனங்களை ஒருவனை சந்திக்க கொண்டு போகிறானே. What's wrong with this Saul? என்ன நடந்தது சவுலுக்கு? Rather than keeping quiet, he is trying to go again. அவன் அமைதியா இருக்கிறதை பார்க்கிலும் அவன் மறுபடியும் தாவீதை துரத்தி கொண்டு போகிறான். He is going behind David. தாவீதை துரத்து போகிறான். He is going there with 3,000 people. 3000 ஜனங்களோடு கூட தாவீதை துரத்தி அவன் போகிறான். Who are these 3,000 இந்த people? 3000 ஜனங்கள் யார்? They are the able people who are in the army of Saul. சவுலுடைய படையில் இருக்கிற 3000 வல்லமையான ஜனங்கள் இவர்கள். What happened to these guys? இந்த ஜனங்களுக்கு என்ன நடந்தது? Where were they when David went inside the tent of Goliath? தாவீது கோலியாத்தை சந்தித்து மேற்கொள்ளும் போது இந்த 3000 ஜனங்கள் எங்கே இருந்தார்கள்? All these 3,000 were there. எல்லாமே அங்கதானே இருந்தார்கள். Not one had the guts to go and fight that Goliath. ஒருவனுக்கும் தாவீதை போய் மேற்கொள்ள தைரியம் இல்லாமல் தான் They இருந்தார்கள். were all there alone with Saul. எல்லாமே சவுலோடு கூட பயந்து தானே இருந்தார்கள். Probably Saul said, "Can you go?" ஒருவேளை சவுல் இவர்களை பார்த்து நீ போக முடியுமா என்று கேட்டிருக்கலாம். They would have said, "No, I cannot go." ஒருவேளை அவர்கள் சொல்லிருக்கலாம், இல்லை நான் போக மாட்டேன் என்று. Everybody is scared. எல்லாருக்கும் பயம். But this little fellow David, ஆனால் இந்த சிறியவனாக தாவீது in the midst of these 3,000, இந்த 3000 ஜனங்களின் மத்தியிலே, when these 3,000 able army warriors couldn't go, இந்த 3000 ஜனங்கள் வல்லமையான படை ஜனங்கள் இவர்கள் போய் செய்ய முடியாத காரியத்தை he went alone and he captured இவன் Goliath. தனிமையா போய் தாவீதை மேற்கொள்கிறான். These 3,000 people know that. இந்த 3000 ஜனங்கள் அதை நன்றாக அறிந்திருக்கிறார்கள். But now Saul says, "You all have to come with me." ஆனால் இப்பொழுது சவுல் பார்த்து சொல்கிறார், நீங்கள் என்னோடு கூட வர வேண்டும். They all got ready and they are going with Saul. அவர்கள் ஆயத்தமாக இருந்து சவுலோடு கூட போனார்கள். Probably they are asking with one another, "Where are we going?" ஒருவேளை இன்னொருவரோடு கூட கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள், நாங்கள் எங்கே தான் போகிறோம் என்று. Where are we going? நாம் எங்கே கடந்து போய் கொண்டு We are இருக்கிறோம்? just following Saul. நாங்கள் சவுலை பின்பற்றுகிறோம், Where அவ்வளவுதான். is Saul taking ஆனால் us? சவுல்
நம்மளை எங்கே கொண்டு Actually, போகிறான்? he's taking us to capture David. தாவீதை பிடிக்கும்படியாக நம்மை கொண்டு போகிறான். When they hear the word David, தாவீதுடைய பெயரை கேட்கும்போது imagine what would have gone inside. அவருடைய மனதிலே என்ன போயிருக்கும் கடந்து பாருங்கள். Fear. பயம். How can we go against எப்படி David? தாவீதுக்கு விரோதமாய் நாங்கள் போக முடியும்? We cannot go against David. நாம் அவருக்கு விரோதமாய் போக முடியாது. They would have spoken something wrong with this man Saul. இந்த சவுலுக்கு ஏதோ கிறுக்கு பிடித்திருக்கிறது. And they are going because they are commanded to go. சவுல் கட்டளை கொடுத்ததனாலே வேற வழி இல்லாமல் தான் இவர்கள் போய் கொண்டு But இருக்கிறார்கள். they are having for worries now. ஆனால் அவர்களுக்கு கவலையாய் இருக்கிறது. Because when they hear the name David, ஆனால் தாவீதுடைய பெயரை கேட்கும்போது the mind goes to Goliath's story. Yeah. நாம் மறுபடியும் கோலியாத்துடைய கதைக்கு No, போகிறோம். their mind goes to. அவருடைய மனது கோலியாத்துடைய சம்பவத்துக்கு போகிறது. They have been the first hand witnesses. அவர்கள் தான் முதலாய் இருந்து பார்த்த சாட்சிகள். And David is not afraid. தாவீதுக்கு பயம் இல்லை. And these guys probably said, "Oh, how can we go and fight this man David?" இந்த ஆட்கள் ஒருவேளை சொல்லியிருக்கிறான், நாம் எப்படி போய் தாவீதை மேற்கொள்ள As a முடியும்? matter of fact, just before that, we can see David fighting against Philistines. அதுக்கு முன்பதாக தான் தாவீது பெலிஸ்தரை வீழ்த்தினதை நாம் பார்க்கிறோம். And then he is there in that wilderness. அவன் தாவீது அந்த வனாந்தரத்தில் இப்பொழுது இருக்கிறான். Sometimes men who are anointed of God, சில நேரத்தில் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட we ஆட்கள் may have to hide in the wilderness. ஒருவேளை சில நேரத்தில் நாம் வனாந்தரத்தில் ஒளிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும். Moses had that experience. மோசேக்கு அந்த அனுபவம் For இருந்தது. 40 years he was hiding in the wilderness. 40 வருஷம் வனாந்தரத்தில் அவன் ஒளிந்து கொண்டு இருந்தான். And then the Lord started to use him. அப்பொழுது தேவன் அவனை பயன்படுத்த ஆரம்பித்தான். Joshua had to hide. யோசுவா ஒளிந்து கொள்ள வேண்டிய நேரம். Elijah had to hide. எலியா ஒளிந்து கொண்டு இருக்கிற நேரம். Elisha even had to hide. எலிசாவும் ஒளிந்து கொண்டு இருக்கிற I காலகட்டம். tell you, the disciples of Jesus had to hide themselves in that upper room. இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள் மேலறையிலே தன்னை ஒளித்து கொண்டு வைத்திருந்தார்கள். Jesus had to hide himself. இயேசு கிறிஸ்து தன்னை ஒளித்து கொண்டு வைத்திருந்தார். He was in the wilderness for 40 days. அவர் 40 நாட்கள் வனாந்தரத்திலே உபவாசித்துக் கொண்டு I tell you, இருந்தார். sometimes we may have to hide. சில நேரத்தில் நாமும் இப்பேற்பட்ட மறைவிடத்தில் Not இருக்க because வேண்டும். we are afraid of our enemies. நம்முடைய சத்துருவை பார்த்து பயம் இருக்கிறதுனால அல்ல. Not because we are afraid that the evil will come and attack us. இந்த தீமை நம்மை மேற்கொள்ளும் என்ற அந்த பயத்தினாலே அல்ல. But we believe he who is in us is greater than he who is in this நாம் world. விசுவாசிக்கிறோம் இந்த உலகத்திலே இருக்கிறவனை பார்க்கிறோம் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று. But when we hide, they think we are weak. நாம் மறைந்து கொண்டு இருக்கிறபோது அவர்கள் நம்மை பார்த்து நாம் பலவீனர்கள் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். When we hide, they think they can overcome us. நாம் மறைத்து இருக்கும்போது நம்மை மேற்கொள்ள முடியும் என்று When we அவர்கள் hide, they think they நினைக்கிறார்கள். can talk bad about us. நாம் மறைந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் நம்மை குறித்து தீமையான காரியங்களை That பேசலாம் was, என்று that was the நினைக்கிறார்கள். scene there with Saul and his people. அப்படிதான் சவுலோடு தன்னுடைய ஜனங்களோடு கூட இதுதான் நடந்து கொண்டு இருந்தது. What is happening now? என்ன நடக்கிறது இப்பொழுது? Saul is not alone. சவுல் தனிமையாய் அல்ல. 3,000 people. 3000 ஜனங்கள் They're all against this one man. எல்லோரும் இந்த ஒரு மனுஷனாகிய தாவீதுக்கு விரோதமாய் வருகிறார்கள். They've been in that area now. அந்த இடத்திலே அவர்கள் இப்பொழுது And வருகிறார்கள். they are seeking after this man David. இந்த தாவீதை அவர்கள் துரத்தி கொண்டு போகிறார்கள். And one night, ஒரு ராத்திரி David again is going to the tent of Saul. தாவீது மறுபடியுமாக சவுல் இருக்கிற கூடாரத்துக்குள் வருகிறார். David is not afraid. தாவீதுக்கு ஒரு பயமும் இல்லை. David is not scared. தாவீதுக்கு எந்த விதமான பயமும் David இல்லை. has the covering of God. தாவீதுக்கு இயேசு தேவனுடைய கவரிங் இருந்தது. David has the power of God. தாவீதுக்கு தேவனுடைய வல்லமை இருந்தது. Though in his physical he may appear to be scared, அவன் தோற்றத்திலே அவன் பயந்ததை போல தோற்றம் but அளித்தாலும் his inner man was very powerful. அவனுடைய உள்ளான மனிதன் வல்லமை நிறைந்தவனாய் He இருந்தான். goes inside the tent. அவன் தாவீது சவுலுடைய கூடாரத்துக்குள் வந்து What is happening? என்ன நடக்கிறது? He sees Saul sleeping there. அங்கே சவுல் நித்திரை அடைந்து கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். The soldiers of Saul sleeping there. சவுலுடைய சேனை படைகள் அங்கே நித்திரை அடைந்து கொண்டு The இருக்கிறார்கள். cupbearer sleeping there. கப்பேரர் அவரும் நித்திரை அடைந்து கொண்டு இருக்கிறார். Everybody is sleeping. எல்லோரும் தூங்கி கொண்டு But இருக்கிறார்கள். David is there. தாவீது அங்க வருகிறான். And David is gone with his ally. தாவீது தன்னுடைய ஜனங்களோடு கூட தான் அவன் வருகிறான். And one of his person தாவீதுடைய ஒரு நபர் is telling, can I take that sword and pin him down? அந்த ஈட்டியை எடுத்து நான் சவுலை கொன்று போடலாமா? David is telling, no, hold on. தாவீது சொல்றான், இல்லை அதை செய்யாதே. There is a sword of Saul in that place. சவுலுடைய ஈட்டி அந்த இடத்துல இருக்கிறது. And there is a mug of water. அங்க ஒரு ஜாடியிலே தண்ணி இருக்கிறது. David takes that one. தாவீது அந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு He could have pinned him there. அவனே அங்க உள்ளே பின் பண்ணிருக்க முடியும். And that would have been his burial ground. அது அவனுடைய அந்த இடத்திலே அவனை புதைத்திருக்க முடியும். That is the strength David அந்த has. அளவுக்கு தாவீதுக்கு பலன் இருந்தது. But Saul didn't understand that ஆனால் strength. சவுல் அந்த தாவீதுடைய பலத்தை புரிந்து கொள்ள முடியாமல் 3,000 இருந்தான். people did not அந்த understand that. 3000 ஜனங்களும் தாவீதுடைய வல்லமையை But புரிந்து David is in that கொள்ளவில்லை. place. ஆனால் தாவீது அந்த இடத்துல இருக்கிறான். He picks up that sword. அந்த அவன் ஈட்டியை that எடுத்து spear. அந்த ஈட்டியை அவன் எடுத்து And he picks up that water. அந்த தண்ணீர் ஜாடியை And he எடுத்து walks outside. அவன் வெளியே போய் விடுகிறான். And the next day he's telling,
I could have killed you, மறுநாள் Saul. மறுநாள் காலையில பார்த்து சவுலே உன்னை நான் கொன்று போட்ட முடியுமே. Because the Lord was with David. ஏன் தாவீதோடு கூட தேவன் In இருந்தார். that circumstance, அந்த சூழ்நிலையிலும் in that situation, அந்த சூழ்நிலை when மத்தியிலும் everybody is saying, kill him, pin him, just throw him down. எல்லோரும் சவுலை நீ கொன்று போடு, சவுலை இந்த இடத்திலே புதைத்து விடு என்று Get தாவீதை rid பார்த்து of சொல்லும்போது, him. சவுலை கொன்று போடு என்று But சொல்லும்போது David is sparing the life of Saul. தாவீது சவுலுடைய வாழ்க்கையை தப்பித்துக் I tell you, கொள்கிறார். sometimes our enemies who come against us, they are spared and they are given a chance to live. சில நேரத்தில் நம்முடைய சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் வரும்போது நாம் அவரை தப்பித்துக் கொள்ள விடுகிறோம், அவர்கள் வாழும்படியாக. I tell you, we pray for them. That's why God has taught us to pray for our enemies also. ஆகையால் தான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார், சத்துருக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று. David had the strength to kill Saul. தாவீதுக்கு சவுலை கொன்று போட பலன் இருந்தது, David had the power and the ability to destroy Saul. வல்லமையும் திராணியும் இருந்தது சவுலை மேற்கொள்ள. But he did not. ஆனால் அவன் அதை செய்யவில்லை. Because he said, Lord, you do, it's the vengeance is yours, Lord. ஆண்டவரே பழி வாங்குறது உம்முடையது, நீர் அதை செய்யும் என்று சொல்கிறான். In that circumstance, அந்த சூழ்நிலையில் மத்தியிலே, in that condition, அப்பேற்பட்ட சூழ்நிலை மத்தியிலே he's taking his scroll and he's writing this 54th Psalm. அந்த சூழ்நிலைகள் மத்தியிலே 54ஆம் சங்கீதத்தை தாவீது எழுதுகிறார். When I returned from Dubai, நான் துபாயிலிருந்து திரும்பி வந்துகிற அந்த நாட்களிலே the first family prayer that we had, முதலாவது குடும்ப ஜெபத்திலே this was the scripture the Lord gave us. இந்த வசனத்தை தான் தேவன் எனக்கு கொடுத்தார். We meditated in the scripture இந்த சங்கீதத்தை நாம் தியானித்தோம். and we commit ourselves to the Lord. எங்களை நாங்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தோம். And this is the scripture that David wrote. இந்த சங்கீதத்தை தான் தாவீது He எழுதுகிறார். says, come with great power, O God, உம்முடைய வல்லமையோடு கூட நீர் வாரும் ஆண்டவரே, and rescue me. எங்களை நீர் தப்பித்துக் கொள்ளும். Defend me with your might. உம்முடைய வல்லமையினாலே எங்களை விடுவியும். And then he says, listen to my prayer. என்னுடைய ஜெபத்துக்கு, என்னுடைய Pay கூக்குரலுக்கு நீர் கேளும். attention to my plea, Lord. என்னுடைய ஜெபத்துக்கு நீர் கவனம் செலுத்தும். And then he says, strangers are attacking me. அந்நியர்கள் என்னை தாக்க வருகிறார்கள். Violent people are trying to kill me. அந்நியர்கள் என்னை சாகடிக்க They வருகிறார்கள். care nothing for God. அவர் தேவனை குறித்து எந்த விதமான பயமும் இல்லை. But I trust in you, my ஆனால் Lord. நான் உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே. Some trust in horses. சிலர் குதிரைகள் மேல் நம்பிக்கை Some வைப்பார்கள். trust in chariots. சிலர் ரதங்களை குறித்து But நம்பிக்கை my trust வைப்பார்கள். is in you, my ஆனால் Lord. என்னுடைய நம்பிக்கை உம் மீது This இருக்கிறது morning, ஆண்டவரே. what is it you are going இந்த through? காலை வேளையில் என்னத்தை நீங்கள் சந்தித்துக் Are கொண்டு you facing இருக்கிறீர்கள்? attack in your உங்கள் life? வாழ்க்கையிலே தாக்குதலை நீங்கள் சந்தித்துக் கொண்டு இருக்கிறீர்களா? What is your situation? உங்களுடைய சூழ்நிலை என்ன? If you are going through some situation like David, தாவீதை போல நீங்களும் இப்பேற்பட்ட சூழ்நிலைகள் மத்தியிலே கடந்து you சென்று have the கொண்டிருந்தால் ability to pin them down, நீங்கள் அவர்களை கொன்று போட வல்லமை but you இருந்தாலும் have spared them. ஆனால் நீங்கள் அவரை விட்டு But விட்டீர்கள். they have not realized. அதை அவர்கள் புரிந்து But கொள்ளவில்லை. their end is appearing quickly. ஆனால் முடிவு சமீபமாய் இருக்கிறது. You keep trusting the நீங்கள் Lord. தொடர்ந்து தெய்வத்தை நம்புங்கள். Those who are going through such situations, அப்பேற்பட்ட சூழ்நிலைகள் மத்தியிலே can you கடந்து just போய் lift your hand and say, கொண்டிருக்கிறீர்கள். Lord, I need your help, கரங்களை Lord. உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய உதவி எனக்கு தேவை. Can you say, Lord, send your power, ஆண்டவரே Lord? உம்முடைய வல்லமையை அனுப்பும். Yes, there are so many in this இந்த place. இடத்தில் அநேகர் இருக்கிறீர்கள். Let your prayer be heard by the உம்முடைய ஜெபம் Lord. தேவன் கேட்கப்படட்டும். Just open your mouth and say, Lord, hear my prayer, வாய்களை Lord. திறந்து ஆண்டவரே என்னுடைய ஜெபத்துக்கு நீர் செவி கொடும். Answer my plea, Lord. என்னுடைய ஜெபத்துக்கு நீர் பதில் Help கொடும். me, Lord. எனக்கு நீர் உதவி Come செய்யும். in your power. ஆண்டவரே உம்முடைய வல்லமையிலே நீர் Come in வாரும். your might. உம்முடைய வல்லமையிலே நீர் Come in வாரும். your strength. உம்முடைய வல்லமையிலே நீர் I வாரும். will stay quiet, Lord. ஆண்டவரே நான் அமைதியா I will இருப்பேன். keep hiding நான் myself. ஒளிந்து கொண்டே இருப்பேன். You come on my என் behalf. சார்பில் நீர் வாரும். And you take the victory, Lord. நீர் வந்து ஜெயத்தை And எடுத்துக்கொள்ளும். I will glorify your நான் name. அப்பொழுது உம்மை I will sing மகிமைப்படுத்துவேன். praises to your நான் name. உமக்கு துதிகளை I will பாடுவேன். magnify your name. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை I நான் will sing of உயர்த்துவேன். your glorious ஆண்டவரே wonders. உம்முடைய மகிமை குறித்து I நான் will மேன்மை tell what you have done in பாராட்டுவேன். my ஆண்டவரே life. நீர் என் வாழ்க்கையிலே செய்த I will காரியத்தை take the குறித்து மேன்மை stringed instruments and பாராட்டுவேன். play a song of praise நான் unto இசை you. கருவிகளை எடுத்து ஆண்டவரே துதியின் பாடலை For பாடுவேன். I lift my eyes to the hills where my help comes என்னுடைய from. ஒத்தாசை வருகிற பர்வதத்துக்கு நேராக என்னுடைய கண்களை My help உயர்த்துவேன். comes from the Lord, the creator of the வானத்தையும் universe. பூமியையும் உருவாக்கின தேவனிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். For he neither slumbers nor அவர் sleeps. உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. He is my God. அவர்தான் என்னுடைய He தேவன். is my fort. அவர்தான் என்னுடைய He is கர்த்தர். my warrior. அவர்தான் எனக்காக யுத்தம் He is the one who செய்கிறவர். fights the battle for me. அவர்தான் என்னுடைய யுத்தத்தை Can we செய்கிறார். stand to our feet and glorify இந்த this இடத்திலே நாம் Lord? எழுந்து நின்று தெய்வத்தை நாம் For the Lord மகிமைப்படுத்துவோமா? is my strength. தேவன் என்னுடைய பலனாய் Whom இருக்கிறார். shall I be நான் afraid? யாரையும் குறித்து பயப்பட மாட்டேன். The Lord is my fortress. ஆண்டவர் தான் என்னுடைய அரண், என்னுடைய கோட்டை. I fear no evil. ஒரு பொல்லாப்பையும் நான் பயப்பட For மாட்டேன். goodness and grace shall follow me all the days of my life. நன்மையும் கிருபையும் வாழ்நாள் எல்லாம் என்னை தொடரும். For
the Lord is on my side. தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். If the Lord be for us, who can be against us? எனக்காக தேவன் இருந்தால் எனக்கு விரோதமாய் நிற்கிறவன் A யார்? thousand lie may come against you, 1000 பேர் எனக்கு விரோதமாய் வரலாம். but the Lord is true. ஆனால் தேவன் உண்மை உள்ளவராய் And the இருக்கிறார். Lord will protect you. தேவன் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். Just tell him, thank you, கரங்களை Lord. உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி. Just glorify the Lord in this place. இந்த இடத்திலே தெய்வத்தை கரங்களை உயர்த்தி நீங்கள் Just lift மகிமைப்படுத்துங்கள். your hand and say, Lord, I trust in you, கரங்களை Lord. உயர்த்தி உம்மை மட்டுமே நான் நம்புவேன். I put my hope in you. என்னுடைய நம்பிக்கையை உம் பேரில் நான் வைப்பேன் ஆண்டவரே. I put my strength in you, என்னுடைய Lord. பலத்தை உம் பேரில் நான் வைப்பேன். David killed and destroyed lions. தாவீது சிங்கங்களை அவன் மேற்கொண்டான். He destroyed many enemies. அநேக சத்துருக்களை அவன் அழித்து மேற்கொண்டான். Destroying Saul was not a big task for him. சவுலை அழிப்பதற்கு அது பெரிய ஒரு காரியமா இல்லை. He did not go to destroy Saul. இருந்தாலும் அவன் அதை செய்யவில்லை. He could just let his servant go and destroy Saul. அவனுடைய வேலைக்காரை அனுப்பி சவுலை கொன்று போட்டிருக்கலாம். They could have destroyed and finished with him. அவர்கள் சவுலை கொன்று போட்டு அவனை But he முடித்திருக்கலாம். spared him because he said one day he was anointed. சவுலை அவன் தப்பித்து விட்டான். ஏன்? ஒரு நாள் சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். Now they want to collapse David's kingdom. இன்றைக்கு அவர்கள் தாவீதுடைய சிங்காசனத்தை விழும்படி அவர் எடுத்து பார்த்து They want to கொண்டிருக்கிறார்கள். destroy David's power. தாவீதுடைய வல்லமையை அழித்து போட வேண்டும் But என்று if சவுல் you believe the நினைக்கிறான். Lord has anointed ஆனால் you, நீங்கள் ஆண்டவர் உங்களை I அபிஷேகித்தார் think என்று nobody விசுவாசிக்கும் can போது destroy what God has in store for ஆண்டவர் you. உங்களுக்கு என்று வைத்திருக்கிறதை ஒருவனும் அதை மேற்கொள்ள Nobody அழிக்க can முடியாது. remove that throne which God has set for you. ஆண்டவர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற சிங்காசனத்தை ஒருவனும் எடுத்து போட And the முடியாது. Lord will seat you there. தேவன் அங்கே நீங்கள் உங்களை உட்கார வைப்பார். And the Lord will elevate you. ஆண்டவர் உங்களை The உயர்த்துவார். Lord will lift you up. ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். And you will give glory to the அப்பொழுது Lord. நீங்கள் தேவனுக்கு மகிமை கொடுப்பீர்கள். Can we just give a clap offering to the கரங்களை தட்டி Lord? நாம் தேவனுக்கு நன்றி For செலுத்துவோம். He is worthy of all praise, அவர் glory எல்லா and துதி கன honor. மகிமை பாத்திரர். He is worthy of all glory and honor. எல்லா கன மகிமைக்கு பாத்திரர் அவர் ஒருவரே. பரிசுத்தர் நீர் பரிசுத்தர். பரிசுத்தர் நீர் பரிசுத்தர். Sing it, church. பரிசுத்தர் நீர் பரிசுத்தர். பரிசுத்தரே பரிசுத்தர் நீ பரிசுத்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் நீ பரிசுத்தரே பரிசுத்தர். நீ பரிசுத்தர் பரிசுத்தர் நீ பரிசுத்தர் Hallelujah. Sing it to the Lord. Lord, we glorify you, Lord. We magnify you, Lord. We are not fearful. We fear the Lord. We have faith in God. Sing it again. Hallelujah. Father, we thank you, Lord, for ministering to us. பிதாவே எங்களோடு கூட நீர் ஊழியம் செய்ததற்காக உமக்கு நன்றி I செலுத்துகிறோம். pray that you will bless your children and give them hope that Christ is for us fighting on our behalf. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்பிக்கை கொடுத்து கிறிஸ்து எங்கள் சார்பில் யுத்தம் போட்டுக் கொண்டு இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு தாரும். Help us walk in your fear, உம்முடைய not the பயம் fear of this world, உலகத்தின் பயத்திலே நாங்கள் நடவாமல் உம்முடைய பயத்திலே நாங்கள் நடக்க உதவி செய்யும். that we may have faith in you. உமக்குள் நாங்கள் விசுவாசத்தை வைக்க Help your children. உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். Lead us not into temptation, but deliver us from all evil. சோதனைக்குள் நாங்கள் பிரவேசிக்காதபடி தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். Help us have that boldness that David had. தாவீதுக்கு இருந்த அந்த வல்லமையை உம்முடைய பிள்ளைகளுக்கு தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். In Jesus' name I pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். And now may the grace of our Lord Jesus Christ,
the love of the Father, and the communion and the comfort of the Holy Spirit rest and abide upon each of us, now and forevermore. Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.